எல்லோருக்கும் வணக்கம். ஜூலை 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் எக்ஸிம் வங்கி ஒரு சூரிய ஒளி மின்னழுத்த மின் நிலையத்தை நிறுவுவதற்கு அமெரிக்கன் டாலர் 2.5 மில்லியன் மதிப்புள்ள கடன் வழங்க எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னா கயானா நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். செட்டி ஜெகன் சர்வதேச விமான நிலையத்தில் சூரிய ஒளி மின்னழுத்த மின் நிலையத்தை நிறுவுவதற்காக கயானாவிற்கு எக்ஸிம் பேங்க் 2.5 மில்லியன் டாலர் கடனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது பிப்ரவரி 29, 2024. இந்த ஒப்பந்தம் ஜூன் 24, 2024 முதல் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் முடிந்த 48 மாதங்கள் வரை, எத்தனை மாதங்கள்? 48 மாதங்கள் வரை இந்த கடன் வரியின் கீழ் பணம் செலுத்த அனுமதிக்கப்படும் அப்படின்னு இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின், எக்ஸிம் வங்கி எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? எக்ஸிம் பேங்க் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? ஸோ அதற்கான அப்ரிவேஷன் பிளஸ் ஏற கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இரண்டாவது கொஸ்டின், சமீபத்தில் முன்னாள் தலைமை நீதிபதி யூ லலித் எந்த மாநிலத்தில் துணைவேந்தர்களை நியமிக்கும் குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்? அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கு வங்காளம். ஸோ மேற்கு வங்காளத்தின் அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவின் தலைவராக முன்னாள் தலைமை நீதிபதி உமேஷ் லலித் அவர்களை உச்சநீதிமன்றம் நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ ஜூலை 9 அன்று எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, கல்கத்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேற்கு வங்க அரசாங்கத்தின் சிறப்பு விடுப்பு மனுவை தொடர்ந்து இந்த மாதிரி முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல மொத்தம் 6 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. அசாமில் எந்த தேசிய பூங்கா சமீபத்தில் சலாசார் பிட் வைப்பர் கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஸோ சலாசார் பிட் வைப்பர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அது ஒரு பாம்பு தான். ஸோ அது ஒரு பாம்பு, அரிய வகை பாம்பு. ஸோ இதற்கான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ, காசிரங்கா தேசிய பூங்கால தான் இந்த சலாசார் பிட் வைப்பர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இது ஹாரி பாட்டர் தொடரிலிருந்து சலாசார் ஸ்லெரைன் பெயரிடப்பட்ட சலாசார் பிட் வைப்பர் அசாமின் காசிரங்கா தேசிய பூங்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன இதோட சிறப்பு அப்படின்னா, இரையிலிருந்து அகச்சிவப்பு கதிர்வுகளை கண்டறியும் வெப்பம் உணர்திறனை கொண்ட ஒரு உறுப்புகளை கொண்டுள்ள ஒரு விஷ பாம்புகள் தான் இந்த சலாசார் பிட் வைப்பர்கள். ஸோ இதோட வாழ்விடம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் இது எங்கே இருக்கும் அப்படின்னா வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஆசியா மற்றும் அமெரிக்காவில் தான் இவை அதிகமாக காணப்படுகின்றன. அண்டார்டிகா பகுதிகளில் இவை காணப்படாது. அண்டார்டிகாவில் ரொம்ப குளிர் பிரதேசம்னால அங்கே இந்த பாம்புகள் எங்கு காணப்படாது. ஸோ இது முத எங்கே கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா 2019 அருணாச்சல பிரதேசத்தில் முத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு இரவு நேர பாம்பு, இரவுல மட்டும் வரக்கூடியது தான். இதோட பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு முதல் சிவப்பு வரையிலான ஒரு தனித்துவமான பட்டை இருக்கும். அதாவது எதுல இருக்கும்னா ஆணோட தலை மற்றும் உடலில் இந்த மாதிரி ஒரு பட்டை இருக்கும். நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின், சணல் கைவினை அடிப்படையிலான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சமீபத்தில் எந்த அமைச்சகம் வலை நாரை ஏற்பாடு செய்தது? ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் சி, ஊரக வளர்ச்சி அமைச்சகம். ஸோ இது ரிலேட்டடான நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, பண்ணை அல்லாத வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் சணல் கைவினை பற்றிய ஒரு வெபினாரை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, சணல் கைவினை தொழிலின் நிலை, சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து முக்கிய பங்குதாரர்கள் இதை பற்றி நிறைய விவாதம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதற்கான கூடுதல் செயலாளர் ஸ்ரீ சரண்ஜித் சிங் அவங்க சணலின் திறனை வாழ்வதற்கான தங்க நார் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான பசுமை நார் அப்படின்ற மாதிரி ஒரு டெஃபனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பீகார் மற்றும் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் இந்த சணல் ஆலைகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அவங்களோட வாழ்வாதாரமும் அதை நோக்கி இருக்கிறதுனால ஸோ கிழக்கு இந்தியாவில் பிரதானமாக உள்ள இந்த இந்திய சணல் தொழில் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின், சமீபத்தில் 25வது பிரதமரின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு ஆலோசனை குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதுடெல்லி. ஸோ புதுடெல்லியில் பேராசிரியர் அஜய்குமார் சூட் தலைமையில் நடைபெற்ற 25வது பிரதமரின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு ஆலோசனை குழு கூட்டம் பல்வேறு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முயற்சிகளை பதிப்பாய்வு செய்தது. இது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 2018 நிறுவப்பட்டது. ஸோ இது நிறைய ஆலோசனைகள் வழங்கக்கூடியது. எதுக்கெல்லாம் ஆலோசனை வழங்குறாங்க, எந்த மாதிரிலாம் இவங்க மேற்பார்வையிடுறாங்க அப்படின்னா, ஆழமான கடல் ஆய்வு, ஏஐ, தேசிய குவாண்டம், மின்சார வாகனம் மற்றும் அக்னிலி பணிகள் போன்ற பணிகளை இவங்க உருவாக்குறாங்க. மற்றும் இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்துவதற்காக அரசு நிறுவனங்கள் முழுவதும் அவற்றை செயல்படுத்துவது போன்றவற்றை மேற்பார்வையிடுறாங்க. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், சமீபத்தில் எந்த ஐஐடியின் ஆராய்ச்சியாளர்கள் முன்னோடியான லேப் ஆன் சிப் சாதனத்தை முன்னோடி இல்லாத துல்லியத்துடன் ஆரம்ப கட்ட நோய்களை கண்டறியும் திறன் கொண்ட சாதனத்தை வெளியிட்டுள்ளனர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஐஐடி
பிஹெச்யூ வாரணாசி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பகட்ட நோய்களை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஐஐடி வாரணாசி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கண்டுபிடிப்பு மேற்பார்வை மேம்படுத்தப்பட்ட ராமன் சிதறல், அதாவது ராமன் ஒளி சிதறல் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது ரிலேட்டடாக அதோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டோபமைன் போன்ற நரம்பிய கடத்திகளின் நிமிட செறிவுகளை கண்டறிய முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கின்சான், மனச்சோர்வு மற்றும் ஸ்கிசோஃபினியா போன்ற நரம்பியல் நோய்களை முன்கூட்டியே கண்டறிய உதவுகிறது. ஸோ இந்த ஆக்கிரமிப்பு இல்லாத சாதனம் நிகழ்நேர கண்காணிப்பு மற்றும் தனிய பயனாக்கப்பட்ட சிகிச்சை திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை உறுதியளிக்கிறது. இது ஒரு எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி ஐஐடி வாரணாசி இந்த கண்டுபிடிச்சவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், சமீபத்தில் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் சிஎஸ்சி 5வது உறுப்பினராக எந்த நாடு இணைந்தது அப்படின்னா அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ் தான் இப்போ கடைசி அதில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ பங்களாதேஷ் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் 5வது உறுப்பு நாடாக இணைந்தது. இந்தியா, மொரியாசிஸ், மாலத்தீவு மற்றும் இலங்கை ஆகியவற்றால் இது வரவேற்கப்பட்டது. முன்னதாக பார்வையாளர் நாடாக இருந்த பங்களாதேஷின் சேர்க்கை 8வது துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட்டத்தில் முறைப்படுத்தப்பட்டது. ஸோ இது எங்க நடத்தியது, யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா மொரிஷியஸ் நடத்திருப்பாங்க. ஸோ இந்தியாவின் NSA அஜித் தோவால் தலைமையிலான CSC இந்திய பெருங்கடல் கடல்சார் பாதுகாப்பில் கவனம் செலுத்துகிறது. ஸோ 7வது NACA நிலைக்கூட்டம் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த GRSE ஆக்சிலரேட்டட் இன்னோவேஷன் நர்ச்சரிங் ஸ்கீம், அதாவது கெய்ன்ஸ் 2024 திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ, கப்பல் கட்டும் தளங்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் அதுக்கான திட்டம் தான் இந்த கெய்ன்ஸ் 2024 திட்டம். ஸோ இது ரிலேட்டடான நியூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா ரக்ஷராஜ்ய மந்திரி ஸ்ரீ சஞ்சய் சேத் கொல்கத்தாவில் GRSE துரிதப்படுத்தப்பட்ட கண்டுபிடிப்பு வளர்ப்பு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ கார்டன் ரிச் ஷிப் ஃபில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் இந்த திட்டத்தை கப்பல் கட்டும் மேம்பாட்டும் சவால்களை எதிர்கொள்வதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளார்கள். நெக்ஸ்ட் MSME மற்றும் ஸ்டார்ட் அப் மூலகம் மேக் இன் இந்தியா மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா கொள்கையுடன் இந்த கெய்ன்ஸ் 2024 ஆத்ம நிர்பர நோக்கங்களை ஆதரித்து கப்பல் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தை மேம்படுத்த புதுமைகளை ஊக்குவிக்கிறது. எதற்காக? கட்டுமானம், கப்பல் கட்டுமானம் மற்றும் வடிவமைப்புகளை ஊக்குவிக்கிறது தான் இந்த கெய்ன்ஸ் 2024. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், சமீபத்தில் ராஜஸ்தானுக்கு பிறகு கிக் தொழிலாளர்களுக்கான சட்டத்தை கொண்டு வந்த 2வது மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. கிக் தொழிலாளர்கள் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, ஸ்விக்கி ஊழியர்கள், ஜொமேட்டோ ஊழியர்கள், இந்த மாதிரி டெம்பரவரியா ஒரு உணவு டெலிவரி பண்றவங்க, இல்லை ஒரு மார்க்கெட்டிங்ல இருந்து ஒரு டெலிவரி பண்றவங்க, ஃபார்மசி டெலிவரி பண்றவங்க, ஒப்பந்த தொழிலாளர்கள், டெம்பரவரியா ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாருமே யாருன்னா கிக் தொழிலாளர்கள். இவங்க தான் இந்த கிக் தொழிலாளர்கள். ஸோ இவங்களுக்கான ஒரு சட்டத்தை தான் இப்போ ரீசெண்டாக கர்நாடக அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் தான் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான நியூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தானுக்கு பிறகு கிக் தொழிலாளர்களுக்கு சட்டம் இயற்றும் 2வது மாநிலமாக கர்நாடகா மாறியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் அடிப்படையிலான கிக் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு மற்றும் நலனை ஒழுங்குபடுத்துவதை மந்த மசோதா நோக்கமாக கொண்டிருக்கு. அவங்களுக்கான அந்த சமூக பாதுகாப்பு மற்றும் நலனை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான். ஸோ ஒரு ஜொமேட்டோ ஊழியர்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு சட்டம் மூலமா கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மசோதா நிறைவேற்றியிருக்காங்க. இது சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதை கட்டாயப்படுத்துகிறது. தளங்களில் உள்ள தொழிலாளருக்கு ஒரு தனிப்பட்ட ஐடி மற்றும் ஒப்பந்தங்களில் சுயாட்சியை வழங்குகிறது. சுயாட்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். ஸோ இந்த மசோதா தொழிலாளர்களின் குறைகளை நிவர்த்தி செய்கிறது, கட்டண விலக்குகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிறது மற்றும் மாநிலத்தில் கிக் தொழிலாளர்களுக்கு ஒட்டுமொத்த வேலை நிலைமைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ இதெல்லாமே ஜூன் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ உங்களுக்காக கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எக்ஸிம் பேங்க் எந்த வருஷம், அதோட அப்ரிவேஷன், இது ரெண்டுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.